உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை. இந்த விசுவாசத்தின் பரீட்சை என்ன செய்யும் என்று சொன்னால், நம்மை பொறுமை உள்ளவர்களாக மாற்றும். அந்த பொறுமை நமக்குள்ளே வருவதற்கு நாம் விசுவாசத்தின் பரீட்சையினுடைய செல்ல வேண்டும். அந்த பரீட்சை நமக்கு பொறுமை மட்டுமல்ல, அதை நாம் எப்படி எண்ண வேண்டும் என்று சொன்னால், சந்தோஷமாய் எண்ண வேண்டும். ஏன் நம்ம ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாக பூரணமாய் பொறுமை நமக்கு கிரியை செய்வதற்காக ஆண்டவர் சில நேரங்களிலே இப்படிப்பட்ட பரீட்சைகளை அனுமதிக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் கூட இந்த விசுவாச பரீட்சை என் மகள் விஷயத்திலே மிகவும் பலமாக இருந்தது. ஆனாலும் கர்த்தர் எனக்குள்ளேயும் என் கணவருக்குள்ளேயும் விசுவாசத்தை கொடுத்து அந்த பரீட்சையிலே வெற்றி பெற செய்தார். பிரியமான உங்களுக்கு வரக்கூடிய விசுவாசத்தின் பரீட்சைகளிலே நீங்கள் பொறுமையாய் நில்லுங்கள், பொறுமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதை சந்தோஷமாய் எண்ணுங்கள். அந்த பொறுமையானது பூர்ணமாக எங்களுக்குள்ளே கிரியை செய்து உங்களுக்குள்ளே வெற்றி